உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் சரி டிவைன் டிவி நேர்களே, வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில 1/9/2024 முதல் 7/9/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள், கிரக பயிற்சி இந்த வாரத்துல இருக்குது. புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். வக்ரமாகி போனவர் வக்ர நிவர்த்தியாகி வர்றாரு. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 4/9/2024 புதன் பகவானோட பயிற்சி இருக்குது. அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த புதன் பகவானோட பயிற்சியால நம்மளுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 2/9/2024 திங்கட்கிழமை அன்று அமாவாசை. அமாவாசையில ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில்ல ஹோமம் நடக்கும். கரெக்டா மணி 12:30 மணிக்கு வந்துருங்க. 1 மணி 1:30 வரைக்கும் ஹோமம் நடக்கும். அதுக்கு பின்னாடி சுவாமி பூஜை நடந்து அன்னதானம் நடைபெறும். மிக அன்னதானமா சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். இந்த அமாவாசை பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் தரோம். இந்த அமாவாசை பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் தரோம். வந்தங்களா வாங்கிக்கலாம். இது ரொம்ப விசேஷம். உங்க வீட்டுல வச்சுட்டீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இதை உங்க வீட்டுல வச்சீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். நெகட்டிவ் பவர் எடுத்துரும். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஹோமத்துல வச்சு பூஜை செஞ்ச இந்த கிஃப்ட் பாக்ஸ் நிறைய நன்மைகளை கொடுக்குங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4/3/2024 புதன்கிழமை 3ஆம் பிறை சந்திர பகவானோட தரிசனம். அனைவரும் சந்திர பகவானை தரிசனம் பண்ணுங்க. நிறைய நன்மைகள் நிச்சயம் நடக்கும். 5/9/2024 வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்று செவ்வாய் பகவானோட ஜெயந்தி. நவகோள்கள் இருக்கிற செவ்வாய் பகவான் தரிசனம் பண்ணுங்க. செவ்வரளி மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்ணீங்களா தடைகள் நிவர்த்தியாகும். பூமி சம்பந்தமான தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். செவ்வாய் பகவான் கோயில் போக முடியலனா கூட நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா புண்ணியம் கிடைக்கும். 6/9/2024 வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்தம். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு நல்வாழ்த்துக்கள். 7/9/2024 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. எல்லாரும் வீட்டுல விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. விநாயகரோட போட்டோ வச்சுட்டு அவருக்கு சிறப்பான மாலை போட்டு கொழுக்கட்டை செஞ்சு கிராண்டா பண்ணுங்க. நம்மளோட வலம்புரி குபேர விநாயகரோட சன்னதியில சிறப்பான முறையில விநாயகர் சதுர்த்தி பூஜை நடக்குங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு, உங்களுக்கே தெரியும் 16 நாள் மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது. இந்த 16 நாள் ரொம்ப விசேஷமான ஒரு பூஜைகள் நடக்குங்க. ஓகேங்களா? மகாலட்சுமி பூஜை நடக்கும். என்னையில் இருந்தனா 11/9/2024 முதல் 25/9/2024 வரை இந்த 16 நாளும் 16 நாள் அப்படிங்கிறது திதி நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 நாள்னா இந்த நாள் கணக்குல இருந்தீங்களா 15 தான் வரும். ஆனா திதி எண்ணீங்களா 16 வந்துடும். ஓகேங்களா? இந்த திதி நாள் பூஜை நடக்கும். இந்த பூஜையில பாத்தீங்கன்னா நம்ம 136 சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்குறோம். அது என்ன கணக்கு 136 சுமங்கலி அப்படின்னு கேட்டீங்களா, முதல் நாள் ஒரு சுமங்கலி, 2வது நாள் 2 சுமங்கலி, 3ஆம் நாள் 3 சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டு 136 சுமங்கலி பெண்களுக்கும் நாங்கள் வஸ்திர தானம் கொடுக்குறோம். இந்த 16 நாளும் பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடக்கும். இந்த 16 நாளும் யாகம் நடக்கும். இந்த 16 நாளும் பாத்தீங்கன்னா 16 பெண்களை மகாலட்சுமியா உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை செய்வோம். இந்த 16 நாளும் அன்னதானம் நடக்கும். புரியுதுங்களா? இந்த 4 வகையான வேலைகள் சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த 16 நாள் பூஜையில நீங்களும் இணைஞ்சு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, நம்மளோட ஆலயம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவரும் கலந்துக்கலாம். கட்டாயம் சுமங்கலி பெண்கள் கலந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். பணப்பிரச்சனை வராது. பண தடைகள் நிவர்த்தியாகும். லக்ஷ்மி வழிபாடு பண்ணாவே ரொம்ப நல்லது. இந்த கோவிலில் ஒரு வழிபாடு முறை இருக்குதுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அது எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோவில் வழிபாடு முறையில என்ன பண்ணா, ஒவ்வொரு லட்சுமிக்கு முன்னாடியும் காயின் இருக்கும். அந்த காயினை நம்ம எடுத்து போடணும். எடுத்து போடும்போது சலசலன்னு ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு லட்சுமி முன்னாடி இருக்கிற காயினை எடுத்து போட்டு வணங்கணும். நீங்க குபேரன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய காயின் இருக்கணும். குபேரன்கிட்ட மட்டும் அள்ளி போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி செய்யுங்க. இந்த கோயிலுக்கு வழிபாடு பண்றவங்க கண்டிப்பா செல்வம் சேரும். பணத்தடைகள் இருக்காது. பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொன்ன வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு. நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன விஷயம் சொல்றேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவ்வளவு பெரிய ரகசியம் நிறைந்த ஒரு கோவில். 16 லட்சுமி கிட்டையும் நீங்க அதை பண்ணலாம். நீங்க ஒரு சில பேர் நினைக்கலாம், ஆதிலட்சுமி முன்னாடி கருவறையில போய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிலட்சுமிக்கு நேர் எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் இருப்பாரு. ஆஞ்சநேயர்கிட்ட காசு இருக்கும். அதை ஆதிலட்சுமி கிட்ட எடுத்து போடுற மாதிரியும் ஆஞ்சநேயர்கிட்ட போடுற மாதிரி தியானிச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். எல்லா சுவாமிகிட்டையும் காசு இருந்துருச்சா, எல்லா சுவாமிகிட்டும் போடுற மாதிரி நினைச்சிட்டோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூஜையில நீங்களும் பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு கட்டணம் நாங்கள் நிர்ணயிச்சிருக்கணும். வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் நாளையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு 256 பேர் தேவை. அந்த 256 பேர் நான் நினைக்க வேணாம், மகாலட்சுமி தியானிச்சிருப்பாங்க, இவங்க தான் இந்த விஷயத்துக்கு தேவை அப்படின்ட்டு. இந்த 256 பேருக்கும் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்குறோம்னு பார்த்தீங்களா, தனகர்ஷண குபேர திலகம் கொடுக்குறோம். லட்சுமி குபேர திலகம். இந்த 16 நாளும் யாகம் செஞ்சு வரக்கூடிய ரக்ஷையை எடுத்து சேர்த்தி உங்களுக்கு 16ஆம் நாள் ஒட்டுக்கா உங்களுக்கு
தனியாக ஒரு பேக் பண்ணி உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறோம். இந்த திலகம் நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்களா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்கும். ஒரு சில தடைகள் நிவர்த்தி ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணி போனீங்களா கட்டாயம் அது நடக்கும். போன வருஷம் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை அப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். போன வருஷம் ஏஎல்எஃப் மெம்பர் வந்து மலேசியாவில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் இந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தோம், இந்த தனகிருஷ்ண திலகத்தை கொடுத்தோம். அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குது, போனா தள்ளி தள்ளி போகுதுனாங்க. நான் அப்ப கொடுத்துட்டு நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த திலகத்தை நீங்க வச்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிரும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆர்டராவது கிடைக்கும். நான் சொல்றது 1 மாசத்துக்குள்ளேயே பாருங்க அப்படின்னும். அவங்க அதை நம்பவே இல்லை. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன், என்னங்க ஆர்டர்லாம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. 5 ஆர்டர் கிடைச்சது அப்படின்னாங்க. புரிஞ்சுக்கோங்க, லக்ஷ்மியும் வந்து நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தருவா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திலகம் தான் அந்த திலகம். இதற்காக ஒரு சிறிய கட்டணம் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அந்த கீழே இருக்கிற நம்பர் வருது இல்லையா, அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் அதனோட தகவலை நாங்கள் கொடுத்துட்றோம். சரிங்களா? இந்த திலகம் நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு எதிரி பிரச்சனைகள் வராது. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் பவர் போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு லக்ஷ்மியோட தனகர்ஷணம், அதாவது ஈர்க்கிற சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஈர்க்கிற சக்தியை நீங்கள் உணரலாம். புரியுதுங்களா? நீங்கள் நிறைய பேர்த்தோட நெற்றியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு திலகம் வச்சுருப்பாங்க, முக்கியமானவங்க. ஓகேவா? கட்டாயம் நல்லதுகள் நடக்கும். நீங்கள் எதிர்பாருங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் இந்த திலகம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கிறது அவ்வளோ பெருசு. நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 16 நாள் அபிஷேகம் நடக்குது சுவாமிக்கு. 16 நாள் யாகம் நடக்குது. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் வீட்டில் ஒரு யாகம் பண்ணவே புண்ணியம். 16 நாள் யாகம் நடக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அதே போல அன்னதானம் 16 நாளும் நடக்குது. இந்த 16 நாளும் அன்னதானம் சிறப்பாக நடக்குது. 16 சுமங்கலி பெண்களை உட்கார வச்சு பூஜைகள் செய்கிறோம். 136 சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்குறோம். இது எல்லாமே சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நம்பிக்கையோட லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்க. இந்த பாக்கியம் லக்ஷ்மியோட அனுகிரகம் பெற்ற குடும்பத்தாருக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அந்த குடும்பத்தால் ஒருத்தராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. கீழே நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் டீட்டெயில் அனுப்புகிறேன். அது உங்களுக்கு திருப்தின்னு தோணுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த திலகம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். கடவுள் வந்து நேரில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரியான விஷயத்தை கடவுள் கோவிலில் செய்யக்கூடிய விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்களா தான் அதுக்கான புண்ணியம் கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க. நடக்கக்கூடிய மாற்றத்தை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வேலைகள் நம்ம இப்போ செய்யறது. ஏன்னா அதை கெவிலி வாக்குங்கிறது இறைத்தன்மையால் நடக்கக்கூடியது. நம்ம ஒரு நல்ல விஷயம் சத்தியத்தை பற்றி பேசினா அவங்களும் பதில் சொல்லுவாங்களாம். கட்டாயம் நமக்கு நல்லது நடக்குங்கிறது நம்புங்க. தொடர்ந்து இன்னொரு அறிவிப்பு. மகாலட்சுமி எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறான்னு தெரியல. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கூடவே இன்னொரு வேலையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இந்த முறையும் அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்னதான மண்டபம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் இணையறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரம் கிஃப்டாக கிடைக்கும். அதிக நபர் இல்லைங்க, 55 பேருக்கு மட்டும்தான். இந்த 55 பேர்த்துல ஒருத்தர் இணைஞ்சிட்டாரு. ஏற்கனவே பணம் கட்டி ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் பணம் கட்டின அடுத்த நிமிஷமே இங்கே பாருங்க வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அதே போல் நீங்களும் பணம் கட்டினீங்களா நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு நீங்கள் கீழே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காக பண்ணால் தான் இந்த 16 நாள் பூஜைக்குள்ளேயே இந்த வேலையை நம்ம செஞ்சுருவோம். 11ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும். புரியுதுங்களா? ஏன்னா மண்டபம் நம்ம பண்ணிட்டோமா மக்களுக்கு அன்னதானத்துக்கு வந்து அந்த மண்டபமாக ஒதுக்கிடலாம். சமையல் செய்கிறவங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்வாங்க, சாப்பிட்றவங்க அவங்க பாட்டு சாப்பிட்ருவாங்க, நம்ம பூஜையை நம்ம பாட்டு கீழே பண்ணிக்கலாம் மண்டபத்தில். ஓகேங்களா? அதற்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் வாய்ப்புள்ளவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியத்தில் நீங்கள் இடைய போகிறீங்க. புரியுங்களா? 55 குடும்பத்தாருக்கு இந்த லட்சுமியோட எந்திரம் வரும். இந்த எந்திரம் வந்துட்டா லட்சுமி 16 லட்சுமியோட அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நிறையா மாயைகள் நடக்கும். இவங்களுக்கு முறையாக பூஜை பண்ண இவங்களோட ஆக்ரோஷ சக்தியால் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். செல்வ வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, நம்ம இந்த கோவிலே வந்து இந்த எந்திரத்து மூலியமாக தான் கட்டினது. அவ்வளோ பெரிய கோயிலே இந்த எந்திரத்தை வச்சு தான் கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 2 வருடம் நிறைவு பெற்று 3வது வருடம் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 வருஷத்துல எத்தனை லட்சம் பக்தர்கள் உள்ள வந்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அந்த புண்ணியம் உங்களுக்கு 7 தலைமுறையை காப்பாற்றும். அதை புரிஞ்சுக்கோங்க.
அப்ப ஒரு நபருக்கு அன்னதானம் போட்டா என்ன புண்ணியமோ, அந்த நபர் அந்த அன்னதான மண்டபத்துல உட்காந்து சாப்பிட்டு போனாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த நிழல்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இறைவன் ஒரு சில நல்ல வாய்ப்ப இந்த மாரி தான் குடுப்பாரு. கட்டாயம் ஏத்துக்கிட்டு செல்லுங்க. நிச்சயமாக பலன் உண்டு. அன்னதான மண்டபம் சொல்லிட்டு மெசேஜ் இருக்கும். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். இந்த எந்திரமும் கிடைக்கும். குடும்ப ஜாதக கன்சல்டிங் இதில பண்ணலாம். உங்க ஃபேமிலி ஜாதக கன்சல்டிங் பார்த்துக்கலாம். நேரம் கிடைக்கும்போது. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். நேரம் கிடைக்கும்போது கட்டாயம் நம்ம பண்ணிடலாம். அது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப ஜாதக கன்சல்டிங் ப்ளஸ் எந்திரம் கிடைக்கும். அதேபோல உங்க குடும்பத்தாரோட பிறந்தநாள் நீங்க சொல்லும்போது நாங்க பூஜை பண்ணி குடுத்துருவோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஏஎல்எஃப் மெம்பருக்கு குடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அத பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சொல்லணும். நானா கால் பண்ணி நான் உங்க பிறந்த நாள்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நீங்க மெசேஜ் பண்ணீங்களா, நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அது தெளிவாய்க்கோங்க. ஏன்னா, எப்பவுமே கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. பதில் சொல்ற இடத்துல நான் இருக்கேன். அப்ப நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மட்டும் தான் அந்த விஷயம் நடக்கும். சரிங்களா? அதனால நல்ல விஷயத்த நம்ம செய்வோம். சீக்கிரமா அதுல இணைஞ்சுக்கோங்க. இன்னும் 54 நபர்கள் தான் தேவை. அந்த 54 நபர் நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். கட்டாயம் இந்த எந்திரம் உங்க இல்லத்துக்கு வந்து லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். மென்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதனும் இருப்பாங்க, 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க, 11ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 12ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க. சந்திர பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். 4, 5, 6, 7ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் இந்த வாரம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பயணம் செய்யும் போது பாதுகாப்பு தேவை. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுலயும் அவசரம் வேணாம். பொறுமையா நிதானமா யோசிச்சு பண்ணீங்களா நல்லது. இளைய சகோதரன் சகோதரிக்குள்ள சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த மனசுல வச்சுக்கோங்க. சின்னதா காயம் ஏற்படும். புரியுதுங்களா? முருகனை நினைச்சுக்கோங்க. இந்த வாரம் செவ்வாயோட பெயர்ச்சி வருது. செவ்வாயோட ஜெயந்தி, பெயர்ச்சி அல்ல ஜெயந்தி வருது. அந்த நாள் நான் வீடியோட ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். அன்னைக்கு நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கிறத உணர்வீங்க. ஓகேவா? அந்த மனசுல வச்சுக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பணம் ரீதியா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். தடைப்பட்ட பணம் தடையில்லாம கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படும். எதிர்பாராத பண வரவுகள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். பாராட்டுக்கு பரிசுகள் கிடைக்கும். ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக்குற பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும். வழக்கு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். அரசாங்க அதிகாரியிலிருந்து சலுகைகள் கிடைக்கும். குடும்ப நபர் ஆலோசனைகள் நிறைய கிடைச்சி நல்லது நடக்கும். குடும்பத்துல ஒரு அமைதி கிடைக்கும். 2, 7 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமா இருக்காரு. இந்த சுக்கிர நீச்சங்கிறதுனால கேது கூட இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல. சமாளிக்கிறது உங்க திறமையை பொறுத்து இருக்குதுங்கிறத நம்பிக்கையோ இல்லைங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் தான் நீச்சமாகிறாரு. இந்த 6ஆம் இடத்துலயே நீச்சமா இருக்கிறதுனால எதிரியால பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும். எதிரியா மாறுவாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடினமான முயற்சி எடுங்க. அப்பதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமா இருக்கனால இந்த வாரம் சரியில்லை. ஒரு சிலருக்கு சரியா படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். மாணவ மாணவியருக்கு நண்பர்களால விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர்கள் மூலியமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது. போக்குவரத்தில் கவனம், எச்சரிக்கை தேவை. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். கோபத்தை குறைச்சு நிதானமா செஞ்சீங்களாவே நல்லதுகள் நிறைய நடக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. பணம் எவ்வளவு சேமிச்சாலும் இந்த வாரம் கொஞ்சம் செலவு பண்ணியாகணும். ஆடை ஆபரண சேர்க்கை, விருந்து விசேஷங்களை கலந்துட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா கோபத்தை குறைக்கணும்னா அங்க விரோதம், பகை வரும். யார்கிட்டையும் பகை ஆடாம இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காணலாம். இந்த வாரம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமும், நண்பர்கிட்ட எதிரிங்கிற பட்டமும் கிடைக்கும். அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதனால எதை நடந்தாலும் கவலைப்படாம, இந்த வாரம் செவ்வாயோட ஜெயந்தி நடக்குது. அந்த ஜெயந்தினா செவ்வாய் பகவான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5/9/2024 வியாழக்கிழமை. அன்னைக்கு நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். முருகன் கோயிலுக்கு போங்க. நான் நவகோள்கள் இருக்கிற செவ்வாய்க்கு செவ்வரளி மாலை கட்டி சிவகப்பு ஆடை கொடுத்து வழிபாடு பண்ணீங்களா உங்க பிரார்த்தனை நிறைவேறும். பருப்பு சாதமா நெய்வேத்தியம் பண்ணி தானம் கொடுங்க.
அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில குரு இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேதும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திர பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. 3, 4, 5, 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய செய்து முடிப்பீங்க. நிறைய நல்ல காரியங்களுக்கு துணை போவீங்க. நிறைய நல்லதுகள் நடக்கும். 3ஆம் இடத்துல இருந்த புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது நல்லது. அம்மாவோட சப்போர்ட்டுகள் நிறைய கிடைக்கும். சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கிரைய பத்திரத்துல கையெழுத்து போடலாம். இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. பணம் செலவு அதிகம் ஆகும் இந்த வாரத்துல. ஆடை ஆபரண சேர்க்கை, கொண்டாட்டங்கள், திருவிழாவில் தலைமையேற்று நிற்கிறது, பொறுப்பேற்றுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துல இருந்தாலும் சூரியனும் புதனும் அவங்கள பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்துல துளிர் விடும், நல்லது நடக்கும். புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. அவங்க மூலியமா அவங்களுக்கு மன நிம்மதியும் பண நிம்மதியும் கிடைக்குங்கிறத ஏற்றுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு உயர் அதிகாரியிலிருந்து சப்போர்ட் கிடைக்குது. கூட ஒர்க் பண்றவங்க புரிஞ்சுக்கிட்டு அனுசரணை பண்றாங்க. அதற்கேற்ற மாதிரி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்க போகுது உங்களுக்கு. இந்த வாரம் காரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது. எதிர்பார்த்த பணவரவு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயமும் கூட. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முயற்சி பண்ணுங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள் வருது. நீங்க அவங்கள பத்தி தவறா கணக்கு போட்டுச்சுன்னா உங்களோட திறமை ரொம்ப அலாதியானது. அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு ஒரு பெரிய வசதியான இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. இது என்னடா வசதியான இடமா, அப்ப வசதி இல்லாத இடமா அப்படின்லாம் இல்ல. இந்த நேரங்கிறது உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களை வரன் தேடி வரவங்க, ஏன்னா அது இவங்க ஃபேமிலில இருந்தெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த வாரம் இருக்கு. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்புல அதிகம் ஆர்வம் ஏற்படும். புதிய விஷயங்கள் நோக்கி உங்களோட பயணம் இருக்கும். அதன் மூலியமா நல்லதுகள் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்துல அமைதி கிடைக்கும். எதிர்பாராத காரியங்கள் வெற்றி கிடைக்கும். மங்கள காரியங்களை தலைமை ஏற்று செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட இருக்கிற பொருளை பத்திரமா பார்த்துக்கோங்க. தொலையலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால எந்த ஒரு நகையா இருந்தாலும் ஒரு பின், சேஃப்டி பின் போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமானதும் கூட. ஏன்னா கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பா போயிட்டு வாங்க. நீங்க போட்டுக்கிற நகையை மற்றவங்களுக்கு காட்டணும்னா பாதுகாப்பா இருக்கிற இடத்துல இருந்து காட்டுங்க. இல்லைன்னா ரொம்ப பாதுகாப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரங்கிறது ரொம்ப சரியில்லாத ஒரு காலகட்டம். அதுவும் இரவல் வாங்கி தயவு செஞ்சு இந்த டைம்ல போட்டுறாதீங்க. உங்களுக்கு அவப்பேர் வந்துடும். ஏன்னா அதுக்கு நீங்க கவரிங் செயின் கூட போட்டுக்கணும். உங்களை ரெஃபர் பண்ணலைங்க, தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரங்கிறது உங்களை மாட்ட விடுறதுக்கு தயாரா இருக்குது. அதையும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. குழந்தைங்க இடத்துல பாராட்டு, அன்புகள் கிடைக்கும். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பொறுமையா இருந்ததுக்கு ப்ரொமோஷன் வருது. நிறைய நல்லவங்களோட நட்பு ஏற்படுகிறது. அதன் மூலியமா நல்லது நடக்கிறது. வராத பணம் கைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் 3ஆம் பிறையை பார்க்கணும். நீங்க ரிஷபனாவே சந்திரன் உச்சம் பெற வீடு. அதனால கட்டாயம் 3ஆம் பிறையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர தரிசனம் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தேடித்தரும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில செவ்வாய் பகவான் இருப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேதும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 10ஆம் இடத்துல ராகுவும், 12ல குருவும் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திர பகவானோட பயணம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசுக்கு பிடிச்ச நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. துணிச்சல் அதிகரிக்கும். நிறைய காரியங்கள் வெற்றி காண்பீர்கள். பெரிய மனிதோட நட்பு தொடர்புகள் ஏற்படும். அரசியல்வாதிகளோட நட்பு ஏற்படும். அதன் மூலியமா நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த வாரத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பன்மடங்கு வெற்றியை தேடி தரும். நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் அசால்ட்டா இல்லாம கடுமையா உழைச்சிங்களா பெரிய நன்மைகள் நடக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. இறைவனோட அருளால இந்த வாரம் பல அற்புதங்களும் சந்தோஷங்களும் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. பெரிய பெரிய காரியங்களை அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. இறைவனோட அனுகிரகம் பரிபூர்ணமா உங்ககிட்ட இருக்கிறத உணரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமா இருக்காரு. வண்டி வாகனத்துல எச்சரிக்கையாளுங்க. சொத்து வாங்கும் போது நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க. கூட பெரியவங்களை வச்சுக்கிட்டு எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா குரு 12 இருக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும், மிதனத்துக்கு எல்லாம் தெரியும் தான், தப்பு இல்லை. ஆனா இந்த நேரத்துல அது சரியான தீர்வு இல்லை. ஆலோசனைக்கு ஒரு ஆசான் தேவை.
கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் அதிகமாயிடுச்சே, கடன் எப்படி கட்டுறோம் அப்படின்னு ஒரு கவலையில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அதை தைரியமா இறங்கி செய்யுங்க. கட்டாயம் வெற்றி கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்கிட்ட ஒரு பெரிய தொகை எதிர்பார்த்துருக்கீங்க. அது இந்த வாரத்துல கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரனுக்கு இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். தொழில முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வேலை செய்யற இடத்துல ஒரு சில கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காணக்கூடிய பக்குவம் இந்த வாரத்துல உங்களுக்கு வந்துடும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால ஆதாயம் ஏற்படும். தூர சேர்த்த பயணம் ஏற்படும். குடும்பத்துல மங்கள காரியங்கள் கைகூடும். மங்களகரமான நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க. பணம் செலவுகள் அதிகம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி வருமான உயர்வும் வரும். எதிர்பார்த்து காத்திருக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்பு வந்து உங்களை சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் தேவையில்ல. அதீத நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாவே இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் வருமானம் வரும். புதிய வாடிக்கையாளர் மூலியமா நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர் மூலமா வர வந்து சேரும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல ஏதாவது பாராட்டு கிடைச்சிருக்கும். அதை பெருமையா குடும்பத்துல சொல்லக்கூடிய ஒரு காலமா இந்த வாரம் இருக்கும். வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் குழந்தைங்களால சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்படும். குழந்தைங்களுக்கு செய்யும்போது அவங்களோட கன்சல்டிங், அதாவது அவங்க கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க கேளு. அவசரப்பட்டு எதுவும் வாங்கிட வேணாம். அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு எதை செஞ்சாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி இரட்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன வருத்தம் குழந்தைங்களுக்குள்ள ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. புரிஞ்சு நடந்துக்குவீங்க நான் நம்புறேன். இந்த வாரம் உங்களுக்கு நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். அடகு வச்ச நகை வீட்டுக்கு வந்து சேரும். மகிழ்ச்சி அளவிட முடியாத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை ரெஃபர் பண்றாங்க. அதுக்கு நீங்க தகுதியானதான். நீங்க கட்டாயம் வெற்றி கிடைக்கும் இந்த வாரம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வந்துருங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். கடமையை கரெக்டா செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ர நிலையிலும், 9ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடத்துல குரு, 12ல செவ்வாய் இருப்பாங்க. உங்க ராசியில இந்த புதன் பகவான் இந்த வாரம் பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு வராது. புதன் பயிற்சி ஆகுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். புதன் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார். குடும்பஸ்தானத்துக்கு போறார். சூரியன் கூட இணைகிறார். இப்ப அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்ப நபர்களோட விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் இந்த வாரத்துல அதிகம் இருக்கும். அதுக்கு மட்டும் அதீத முக்கியத்துவமா கொடுக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இந்த வாரம். உங்க ராசியிலிருந்து சந்திர பகவான் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச நிறைய நல்ல விஷயங்களை செய்து மகிழ்வீங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த வாரத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, பயணம் செய்யும் போது பாதுகாப்பு. ஏன் இந்த பயணம்? சுக்கிரன் நீச்சம் கேது கூட இணைவு. இப்போ பயணத்துல கட்டாயம் பாதுகாப்பு வேணும். வண்டி வாகனம் செலவு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போக்குவரத்தில் கவனம். யாரு கூட போனாலும் கவனம் தேவை அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் வக்கர காலமா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவுல வராது. அதனால எந்த ஒரு சிக்கலும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி இருக்கிறது சிறப்பு தான். சுப செலவுகளை கொடுக்கிறார். அந்த சுப செலவால நல்லது அதீதமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறது ஒத்துக்கணும். இந்த வாரம் நிறைய பேர் உங்களை சின்ன சின்ன அன்பு தொல்லைகள் கொடுப்பாங்க. தயாராகிக்கோங்க. பணம் சம்பந்தமாகவோ இல்லை வேற ஏதாவது உதவி சம்பந்தமாகவோ உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு தொழில் ரீதியான சுப செலவு அதிகரிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த வாரம் முருக பகவானோட கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. கட்டாயம் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். வியாழக்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல வருமானம் சம்பந்தமான சிக்கல்கள் இருந்து விடுதலை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். நிச்சயமாக திடீர் பணவரவு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். பயணங்களால திருப்தி ஏற்படும். திட்டமிட்ட பயணம் திட்டமிட்டபடி நடக்கும். பாதுகாப்பா போயிட்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பெரிய மனிதரோட நட்பு தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலியமா நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி செய்து முடிப்பீர்கள்.
அதற்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முயற்சி எடுத்தீங்களா நீங்க நினைக்கிற விஷயத்த செய்து முடிக்கலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தூர தேசத்துல இருந்து வரன் அமைகிறது. அதுக்கேத்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க, தயாரா இருந்துக்கோங்க. மாணவ மாணவியருக்கு தொலைதூரம் பயணம் செய்யும் போது பாதுகாப்பா போயிட்டு வாங்க, நல்லது. உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ள சண்டை சச்சரவு வருது, பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவீங்க, அதன் மூலியமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. செலவு அதிகம் பண்ணாதீங்க, சிக்கனமா செலவு பண்ணீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் வரவுக்கு மீறின செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது. கொஞ்சம் பொறுத்து செயல்பட்டீங்கன்னா நன்மையில போய் முடியும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காணலாம். இந்த வாரம் ஹெல்த் விஷயத்துல அதிகமா அக்கறை காட்டியே ஆகணும். ஏன்னா செவ்வாய் பகவான் 12ல இருக்கனால ஹெல்த் பாதுகாப்பு தேவை. பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயத்துல அம்மாவோட உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. போய் விசாரிச்சுட்டு வாங்க, நல்லது தரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் செவ்வாய் பகவானோட ஜெயந்தி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சூரியன் புதன் இருப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேதும், 7ஆம் இடத்துல சனி வக்கரங்களிலும், 8ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 10ல குரு, 11ல செவ்வாய் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் இப்ப உங்க ராசிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு வைத்தியம் எடுப்பீங்க, அது நன்மையை தேடி தரும். உங்க ராசியில 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்களா போதும். ஓகேவா? சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. அப்ப தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது சிம்மத்துக்கு. சிம்ம ராசிக்காரங்க இப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களை பார்க்கறது அவ்வளவு திருப்தி இல்லை. பிரச்சனையை அதிகரிப்பாரு, குடைச்சலை கொடுப்பாரு. அதுக்கு தகுந்தபடி நீங்க தயாரா இருந்தீங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் வராது. உங்களை மீறி ஒரு சில காரியங்கள் நடக்கும், அது என்னன்னு கவனிச்சு பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு கவனம் போட்டீங்களாவே நல்லதுகள் நடக்கும். எப்பவுமே பொறுமை ரொம்ப அவசியம். அவசரப்படாம இருந்துட்டீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். சொத்து வாங்கலாம், சொத்தை மாற்றலாம், அதுக்கான ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். இந்த சுக்கிரனுக்கு எது இருக்கும்போது என்ன பண்ணா, ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோயில், இஷ்டதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். இந்த வாரம் பணவரவு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும், அதன் மூலியமா நல்லதுகள் நிறைய நடக்கும். உங்களை ஒரு சில பேர் கவனிக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்களாவே எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை வந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. மூத்த சகோதரன் சகோதரியோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கிட்ட தைரியமா உதவி கேளுங்க, கண்டிப்பா பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு ஒரு சொத்து ப்ராப்ளம் ரொம்ப காலமா இருக்குது, ஒரு கடன் பிரச்சனை ரொம்ப காலமா இருக்குது. அதுக்கு உங்க சகோதரன் சகோதரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை நீங்கும். தொழில ஒரு மன தெளிவுகள் இருக்கும். சீரான வேலைகள் நடக்கும். சிறப்பான முயற்சி எடுப்பீங்க, அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம். நிறைய நண்பர்கள் உறவினர்கள் உதவுறாங்க, அவங்க மூலியமா நல்லதுகள் நிறைய நடக்கும். நிறைய நல்ல காரியங்களுக்கு முன்னிருந்து செய்வீங்க, அதன் மூலியமா நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காணலாம். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு தெளிவு கட்டாயம் கிடைச்சிரும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஹெல்த்தை பார்த்துக்கணும். காலில் ஒரு சில பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். தண்ணி நிறைய குடிங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கனால குழந்தைகிட்ட கொஞ்சம் கராரா இருக்காதீங்க, கொஞ்சம் அன்பு செலுத்துங்க, நல்லது நடக்கும். குழந்தைகளுக்காக நீங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். காரணம், உங்க ராசிக்கு 2 கூடிய பாத்தீங்களா, புதன் பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்காரு. அதன் மூலியமா நல்லது நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது, நல்லது நடக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தாய்மாம உறவினர் மூலியமா வளர்த்துட்டீங்கன்னா நல்ல வரணும் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு தேடிட்டு இருக்கிற விஷயம் நிச்சயம் கிடைக்கும். நல்ல பதில் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தோட ஒற்றுமையா விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க, மங்கள காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் கனவு மெய்ப்படும். ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான வழி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைக்கிறது. அதனால இனி கவலைப்பட தேவையில்ல. இனியும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க.
உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்துல மாட்டுறது போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்களும் இப்போ உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நல்லது நிறைய நடக்கும். உறவுக்குள்ளேயே மதிப்பு மரியாதை உயரும். இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவீங்க. எல்லா செல்வங்களையும் திரும்ப பெறுவீங்க. குடும்பத்துல மங்கள காரியங்கள் கை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களோட உதவியால நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி தேங்காய் சாதம் தானம் கொடுத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சுக்கிரன் கேது இருப்பாரு. 6ஆம் இடத்துல சனி வக்கரம், 7ஆம் இடத்துல ராகுபவன் இருப்பாரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், 12ல சூரியன் புதனும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி 12லையும் ராசிநாதன் 12லையும் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. எந்த காரியம் செஞ்சாலும் எச்சரிக்கையா இருந்து பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க அசால்ட்டா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். தேவையில்லாம சிக்கல்கள், குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. காரியத்தில் அவசரப்படாதீங்க. யாரை பத்தி பேசணும்னாலும் ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. அதோட பின் விளைவுகள் என்னங்கிறதையும் யோசிச்சு பேசுனீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் அதிகரிச்சுட்டு இருக்குதுன்னு உங்களை அறியாமையே இருக்குது. அதை கொஞ்சம் அறிஞ்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறது. ஹெல்த்தை பார்த்துக்கணும். இப்போ ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று வரப்போகுது. பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான செலவுகள் அதிகரிக்குது. அதுக்கான தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கோபத்தை காட்டாதீங்க, குணத்தை காட்டிட்டு வாங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் பிடிச்சது செய்யாம அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை கரெக்டாக கேட்டு செஞ்சீங்களாவே நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க வகையில் விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூத்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா தேவையில்லாத பகை விரோதம் வந்துடும். சொத்து பிரச்சனைகள் ரொம்ப பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்குது. கடன் பிரச்சனையும் அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. படிப்படியாக குறையும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். காத்திருங்க. சகோதரன் சகோதரி கிட்ட உதவி கேட்க தயங்கிட்டு இருக்கிறீங்க. தைரியமா ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட உதவியால உங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழி பிறக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. எதிர்பார்த்து காத்திருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள் இருந்தாலும் சமாளிக்கலாம். கோபத்தை குறைத்து நிதானமா செயல்பட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமும் வெற்றியும் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். திடீர் திருமண யோகம் உண்டு. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நண்பர்களால ஒரு சில கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். கவனம் தேவை. இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப உறவினர்களால நல்லது நடக்கும். சொத்து சேர்க்கைகள் நடக்கும். மங்கள காரியங்கள் தலைமை எடுத்து நடத்துவீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். போன வாரம் மாதிரி இந்த வாரம் கஷ்டம் வராது. கஷ்டத்தை குறைச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்துல இந்த வாரம் பெரிய பெரிய விஷயங்களை அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. நிறைய சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் ஒரு பெரிய நபர்கள் உங்களுக்கு உதவ வராங்க. அந்த உதவியை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அதன் மூலியமா நல்லதுகள் நடக்கும். குடும்ப ஆலோசனைக்கு யாரோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. நீங்க எடுக்கிற முடிவுகள் சின்ன சின்னது தப்பா போயிட்டு இருக்கிறது அது புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு புதிய வேலை சம்பந்தமா முயற்சி எடுக்கிறது நல்லது. இந்த வேலையில உங்களுக்கும் ஒத்து வரல, உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒத்து வராம ஒரு பகையா போயிட்டு இருக்குது. ஒரு கொஞ்ச காலமா ஒரு புதிய டீம் வந்ததுல இருந்து உங்களுக்கு சரியா இல்லைன்னு தோணுது. அதனால வேறொரு வேலைக்கு போறது உண்மை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் சாதம் செஞ்சு கொழுக்கட்டை படைங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரங்களில் இருப்பாரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பாரு. 8ஆம் இடத்துல குரு இருப்பாரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் இருப்பாங்க. 12ல சுக்கிரன் கேது இருப்பாங்க. ராசிநாதன் 12ல நீச்சமாக அதிசுகா ஸ்தானத்துல சுகாதிபதி போய் உட்காந்துக்கிறது சந்தோஷம் கிடைக்கும். ஆனா பெரிய சந்தோஷமா இருக்காது. ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும். பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். உடனே செலவாயிடும். பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இல்லைங்க. கேட்ட இடத்துல பணம் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது இந்த வாரம். காரணம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் தொழில் ரீதியான கஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கிறார். எதிர்பார்த்த பணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறார். அதே சமயத்துல சந்திர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனால மனக்குழப்ப நீங்கி ஒரு தெளிவு வருகிறது. சுபகாரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. புதிய விஷயங்களை கத்துக்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்க. இந்த வாரத்துல கற்றலுக்கு அதிகம் செலவு பண்ணீங்களாவே நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆன்மீக விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க.
சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ணுங்க. இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால அதுக்கான ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒத்துழைப்பு சராசரியா கிடைக்காது. நண்பர்களுக்குள்ளேயே விரோதம், பகை வரும். கவனமா இருந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டம் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. பணவரவு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமா இல்லைங்க. சொத்து பிரச்சனை வரப்போகுது. சகோதரன் சகோதரிக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து நீங்கும் இந்த வாரம். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அது என்னங்கிறது நன்கு ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரண் அமைக்கிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு பயணங்களால பாதுகாப்பு இல்லை. அதனால பயணம் செய்யும் போது பாதுகாப்போட போயிட்டு வர்றது நல்லது. நெருப்பு விஷயங்கள கவனமா இருங்க. தண்ணி விஷயத்திலையும் கவனமா இருங்க. நீர்நிலை ஓடைகளுக்கு போகும்போது ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைக்காக வேலைக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போக வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு குடும்ப தலைவியாவே இல்லைங்க. அதுதான் நல்லது. இந்த வாரம் விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க. ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயம் நடக்கும். அது மூலியமா நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராம சந்தோஷம் கொடுத்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்துல உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எதுலையும் அசால்ட்டா இருக்காதீங்க. அதே சமயத்துல உங்க சகோதரன் சகோதரிக்குள்ள ஏதோ ஒரு பகை வருகிறது. கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனைகள் உங்களுக்காக காத்திருக்குது. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. குறிப்பா ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்குது. மீண்டும் கடன் அதிகரிச்சு சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். உறவுக்குள்ளேயே நீங்க கடன் வாங்கிக்கிறது நல்லது. அதுவே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் 3ஆம் பிறை பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்க நிலையிலும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 7ஆம் இடத்துல குரு, 8ல செவ்வாய் பகவான், ராசிநாதன் 8ல மறைந்தார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்க ராசி 7, 12 கூடியவரான சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல நீச்சமாகி இருப்பார், கேது கூட இருந்துச்சு. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீங்களா கற்பனையில் இல்லாம நிஜத்தை கூட இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஏமாந்துருவீங்க. பணம் தேவை, உதாரணத்துக்கு ஒரு பணம் தேவைன்னா கட்டாயம் போய் யார்கிட்ட வாங்கணுமோ அவங்ககிட்ட முன்கூட்டியே தகவல் சொல்லி வாங்கிடுங்க. யார்ட்டையாவது நம்பிக்கையா இருந்து ஏமாந்துடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதை ஞாபகப்படுத்துறேன். பண விஷயத்துல கட்டாயம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருந்தீங்கன்னா நல்லது தேடித்தரும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். பெரிய மனிதரோட நட்பு உண்டு. கட்டாயம் குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டீங்களாவே உங்க பிரச்சனைகள் தீர்ந்துரும். நீங்களா அவங்க கொடுத்துருவாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓப்பனா பேசுனீங்களா நல்லது நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அம்மா கூட சண்டை பண்றதை நிறுத்தினீங்களாவே நல்லது நடக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கோபத்தை குறைச்சி நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாயிட்டாவே தன்னிலை மறந்துடுவாங்க. அது மறக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருகிறது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடல் செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப குழப்பமான சூழ்நிலைன்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டிடுவீங்க. பணம் கொடுக்குறாங்கன்ட்டு அதிகமா கடன் வாங்கிடாதீங்க. நிதானமா கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா ஒரு பெரிய மங்கள காரியங்கள் உங்க கண்ணு முன்னாடி நிக்குது. அது கட்டாயம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா பார்த்து சிக்கனமா செலவு பண்ணி பேரை காப்பாத்திக்கிறது நல்லது. குழந்தைங்களை கொஞ்சம் கவனிங்க. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படக்கூடிய சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்களோட பழக்க வழக்கத்துல இருந்து கட்டாயம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் வருமான உயர்வுகள் வரும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தாய்மாமா வழியில வரன் வருகிறது. எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியருக்கு பழக்க வழக்கங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நல்லது நடக்கும். அதிகாலை எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பழக்கம் இப்போ கொஞ்ச காலமா கடைபிடிக்கிறீங்க. அது மீண்டும் கடைபிடிக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டுட்டீங்க. ஓகேவா? கடைபிடிக்கிறீங்க, விட்டுறீங்க, மறுபடியும் கடைபிடிக்கிறீங்க, விட்டுறீங்க. அப்படி வேணா ரெகுலரா அந்த அதிகாலை எழுந்து வழிபாடு பண்றது நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்துல அப்பப்ப குழப்பங்களும் சிக்கலான சூழ்நிலையும் வருகிறது. குடும்பத்துல இருக்கிற பெண்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்க. முக்கியமான ரகசியங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. மனம் விட்டு பேசணும்னு நினைச்சீங்களா ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் மனம் விட்டு பேசிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது தரும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிலர். அது எனக்கு புரிகிறது. கவலைப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையா இருக்கார். நல்லது நடக்கும்.
இந்த வாரத்துல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு சிக்கல் உங்களை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். அவசரப்பட வேண்டாம். புரிஞ்சு நடந்துக்கோங்க. பக்குவமா நடந்துக்கோங்க. பெற்றோரோட உறவினர்களால ஒரு சில பகை, விரோதம் வருகிறது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டாம். உங்களோட சகோதரன், சகோதரி உங்களுக்கு எதிரியா மாறிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். சொத்து பிரச்சனை ஒரு பெரிய லெவல்ல வரப்போகுது. அது என்னன்னு வராம பார்த்துக்கோங்க. வரவு செலவெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சகோதரன், சகோதரிக்குள்ள சொத்து பிரச்சனை வந்து பெரிய வழக்கா மாறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல கோபத்தை குறைச்சு நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். போக்குவரத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் செவ்வாய் பகவான். அவரோட ஜெயந்தி வருகிறது. அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டா புண்ணியம் கிடைக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு புதன் சூரியன் வராங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்க ராசிக்கு 6, 11 கூடிய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்னும் கொஞ்சம் சின்சியரா ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு போலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா விஷயத்திலையும் செவ்வாய் உங்களை நேரடியாக பார்க்கறதுனால அவசரம் இருக்குது. அந்த அவசரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால ஆலோசனை கேட்டு பண்றதுதான் இன்னும் நல்லது. நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா தவறான்னு நீங்களா தீர்மானிக்க கூடாது. 4 பேர்கிட்ட கேட்டு அதுல எது மெஜாரிட்டியா வருதோ அதை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்லது தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 1ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். 1ஆம் தேதி அதாவது 1/9/2029 இருந்து அன்னைக்கு நைட்டு 9:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் கவனமா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்ல லாபம் நிறைய கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகும். அவங்க மூலியமா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. திடீர் பெரிய நபர்கள் அவங்க கூட அறிமுகம் ஆகுவாங்க. அவங்க கூட தொடர்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதி நண்பர்கள் நிறைய இணைவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. தவறான ஒரு சில பேர் வழிகாட்டுவாங்க. அதுல போய் சிக்கிக்காம நிதானமா யோசிச்சு நேர்மையான வழியில செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவு வரும். பொறுமை அவசியம் தேவை. அதே போல ஒரு சில கோபத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வரும். அதை அல்ட்டி காட்டாம இருந்துட்டீங்கன்னாவே நல்லது நடக்கும். உங்களோட சகோதரன், சகோதரி கூட சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால ஹெல்த்ல ப்ராப்ளம் வரும். குறிப்பா அஜீரண கோளாறுகள் வரும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காதை கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணிக்கிறது நல்லது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும். அது நிரந்தரமா வர அளவுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய வருமானத்தை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும். அது ஆரோக்கியமான பயணமா இருக்கும். வருங்காலங்கள்ல ஒரு தனி முத்திரை பதிக்கலாம். அதன் மூலியமா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சூரியனும் புதனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அரசியல் உச்ச பதவியில் இருக்கிறவங்க, அதே போல அதிகாரிகள் கூட நட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல உறவினர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப மாமன் வகை உறவினர்கள் மூலியமா நல்லதுகள் நடக்கும். அதன் மூலியமா ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. உங்க ராசிநாதன் குரு மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கிறத மனசுல வச்சுக்கோங்க. எல்லா விஷயமும் கரெக்டா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆலோசனை ரொம்ப முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. மகான்கள், சித்தர்கள் கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் வர்றதை உணர்வீங்க. ஃபாரின்லாம் சித்தர்கள் கோவில் கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க மானசீகமா சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். மானசீகமா எப்படியா? அதுவும் சொல்லிதான் ஆகணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச சித்தரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள தியானிச்சுக்கோங்க. அவங்கள ரெகுலரா தியானிங்க. கண்டிப்பா நல்லதுகள் நடக்கும். குருவோட நேரத்துல, குருவோட ஹோரையில அவங்கள தியானிங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரத கட்டாயம் உணர்வீங்க. உங்களோட குரு யாரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப். குரு யாருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். யார் யார் என்னென்ன குருவை செலக்ட் பண்ணிருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. சரியா பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிங்க. நீங்க பண்ண பிரார்த்தனை வீண் போகல. கடவுள் உங்களுக்கு துணையா இருக்கிறார். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்தே வரணம் அமைகிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்ச காலமா உங்களுக்கு ஒருத்தர் தவறான வழி நடத்திட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்களா உங்க பேரு ரொம்ப நல்லபடியா இருக்கும். எந்த ஒரு சிக்கலும் வராது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நல்லதுகள் நிறைய நடக்கும். கணவர் இடத்துல அன்பு அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள்ல மாற்றம் காண்பீர்கள். நிறைய நட்பு விஷயத்துல விரிவடையும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக செல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். எப்பவுமே ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. முறையான வழிபாடு செஞ்சீங்களா நல்லதுகள் நடக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைவ வழிபாடு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பா சித்தர்கள், மகான்களோட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க. இறைக்கும் உங்களுக்கு அப்படிதான் வாய்ப்புகள் கொடுக்கும். மறக்காம அவங்க கிட்ட உங்க குறைகளை சொல்லுங்க. நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நல்லது நிச்சயம் நடக்கும்.
இந்த வாரம் குடும்ப தேவைக்கான அனைத்து நல்லதும் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. இருக்கிற வேலையில ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வேற வழியில கொஞ்ச நாள் அதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா குடும்ப சூழ்நிலைக்காக. குழந்தைங்க முன்ன இருந்த மாதிரி இல்லை. இப்போ நிறைய விவரமா ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. காரணம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து எதிரியை உருவாக்குவாங்க. இப்போ குழந்தைங்களே நமக்கு எதிரியா மாறுவாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. அதே போல அம்மாவும் எதிரியா மாறுவாங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்தது. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறது, அம்மாவை பார்க்கறது, பேசுறது இருந்தது. ஆனா இப்போ ஒரு கொஞ்ச காலமாவே அம்மா வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது. பேசுறதுக்கும் இல்ல இதுக்குமே அதாவது டைம் செலவு பண்ண முடியல. ஒரு ஃபோன்ல கூட விசாரணை பண்ண முடியாம இருக்கிறீங்க. அதனால அடிக்கடி அம்மா கிட்ட விசாரணை பண்ணிக்கிறது நல்லது. ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கோங்க. காது சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தூங்கும்போது காதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு படுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் செவ்வாய் பகவானோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. செவ்வாயோட ஜெயந்தி வருது. அது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கனால அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கோ, இஷ்டதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரத்துல இருப்பாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பாரு. 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாரு. 8ஆம் இடத்துல சூரியன் புதனும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி காலை 9:55 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த காலகட்டங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது மறந்து விட்டுறாதீங்க. எல்லாத்துலயும் ஒரு குறிப்பு எழுதி ஜாக்கிரதையா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய விருந்து விசேஷங்கள் கலந்துக்க போறீங்க. நிறைய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அந்த பொறுப்புக்காக நீங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு பண்றது ரொம்ப சிறப்பை கொடுக்குங்கிறத ஞாபகத்துல வச்சு ஆகணும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் கொஞ்ச காலமாவே வக்கரமா இருக்காரு. அந்த வக்கரத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், காக்கைக்கு தண்ணி வைங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க எள்ளு சாதம் அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். காக்கை எப்பவுமே உணவு எடுத்துக்கும் இயற்கையாவே. நம்ம தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஏன் தண்ணி மட்டும் இயற்கையா வைக்காதா அப்படின்னு கூடாது. தண்ணி நீங்க வச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரதை உணர்வீங்க. ஓகேங்களா? அதுல ஒரு சூட்சமம் இருக்குது. அதை செஞ்சு பாருங்க. ஓகேவா? உங்க வீட்டு மொட்டை மாடியில தண்ணி வச்சு பாருங்க. ஓகேவா? 100% ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தான் நடக்கும். அது மண் குவளையில வச்சு பண்ணுங்க. ஓகேவா? மண் சட்டியில் தான் வைக்கணும். நீங்க போய் வேற ஏதாவது சில்வர், பித்தளை இப்படிலாம் வைக்காதீங்க. மண் சட்டியில் வச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சூட்சமா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த வாரம் வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. எப்படி அந்த ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. நல்லது நடக்குங்க. நல்லது உங்கள தேடி வரும். அத ஆச்சரியப்படுவீங்க. அடடடா! இவ்வளவு விஷயம் இருக்குதா? நம்ம இது தெரியாம போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க. செஞ்சு பார்க்கலாம். பார்த்துடலாம்ல? சந்தோஷம். யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மண் சட்டியில நான் வைக்கிறேன், தண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க. ம். கமெண்ட் பண்ணிடலாமா? சந்தோஷங்க. நீங்க அதான் கற்பூரம் மாரி. ரொம்ப சிறப்பு. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழில்காரகன் வந்து நீச்சமா இருக்காங்க. நீச்சமா இருக்கறனால கொஞ்சம் கவனம் தேவை. காரியத்துல கண்ணாளுங்க. அதான் நல்லது. கடவுள் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு. பார்த்து நடந்துக்கோங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா, நிச்சயமாக நல்லது தரும். எல்லா விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமா சிந்தித்து செயல்பட்டீங்களா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உங்க குழந்தைங்க அப்பப்ப தொந்தரவு செய்வாங்க. அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டீங்களா போதும். ஓகேவா? மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு அவரஸ் அவசர அவசரமா காரியத்தை செய்ய போறீங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப நான் சொல்றதே ஒரு தடவை வருது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இயற்கையே நம்மளை வழி நடத்துமா. நான் நிறைய ராசி பலன் சொல்லும் போது இப்படிதான். எனக்கு இயற்கையா அங்க என்ன வருதோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? பொறுமையா நிதானமா சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட இளைய சகோதரன் சகோதரிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எழுகிறது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கூட சண்டை சச்சரவு வர பார்க்குது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ அவங்கள மரியாதைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது சரிங்க. நான் யோசிச்சு பண்றேன். கொஞ்சம் காலம் டைம் கொடுங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் பயன்படுத்துங்க. செய்யலாமா? 100% நீங்க செய்வீங்க. புரியுதுங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நண்பர்கள் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நிற்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்டுருங்க. வண்டி வாகனத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
புதிய வாகனம் வாங்குறவங்க கொஞ்ச நாள் கழித்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த நேரம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வேணா சர்வீஸ்ல விட்டுருங்க. இல்ல ஏதாவது ஒரு பணம் கட்டிடுங்க. கொஞ்ச நாள் கழித்து எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்ச நாளுங்கிறது ரொம்ப இல்ல. ஒரு 1 மாசம், 2 மாசம். 1 மாசம் தான். ஓகேவா? அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டேட் சொல்லிடுறேன். அப்படி டேட் வேணும்னா எனக்கு WhatsAppல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் வண்டி வாங்கலாம்னு இருக்கேன். எப்போ வாங்கலாம்? மகர ராசின்னு போடுங்க. 100% நான் சொல்லிடுறேன். அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா? ஆன்மீகத்துக்கு அதீத முக்கியத்துவம் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயம் தான். ஆனா பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதாவது நம்ம ஒரு விதை போட்டோமா உடனே காய் காய்க்காது. அதுக்கான கால நேரங்கள் எடுத்துக்கும். அந்த நேர காலங்கள் எடுத்துக்கிற டைமுக்கு நம்ம அதுக்கான டைம குடுத்துடணும். அப்ப அந்த டைம கூட குடுக்கறதுக்கு நம்மளால முடியலன்னா, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஒரு சில பேருக்கு உடனே காய் காய்க்கும். ஏன் எனக்கு காய்க்கல? அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த உடனே காய் காய்க்கிற மரம் உடனே பிரச்சனையாயிடும். புரியுதுங்களா? அது கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வேர் நல்லா ஊனி, அதுக்கப்புறம் வளர்ந்தா தாங்க ஒரு பெரிய வெற்றி ஆராலயும் அசைக்க முடியாது. அதனால புரிஞ்சு பொறுமையா நடந்துக்கோங்க. நல்லது நெறைய நடக்குங்கிறத நம்புங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வருது, போகுது. அப்படி மாறி, மாறி இருக்குது. ஒரு கரெக்ட்டா வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்ச காலமாவே அந்த மாரி இருக்குது. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அதுவும் சமாளிக்க முடியல. பண பிரச்சனைகளும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்குது. கடன் கொஞ்சம் இருக்குது. அதை எப்படி நிறைவேத்த பண்றது? எப்படி கட்டி முடிக்கிறது? அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பணம் கொஞ்சம் எடுத்து வைங்க. செவ்வாய்க்கிழமை 1 மணிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை 1 மணிக்கு அவங்களுக்கான பணம் கொஞ்சம் எடுத்து வைங்க. அவங்க பேரை போட்டு. சீக்கிரமா கடன் கட்டி முடிக்கிறதுக்கான வழி பிறக்கும். நல்லதுகள் நடக்கும். அதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதை கொஞ்சம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலியமா வரம் அமைகிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு எதுலயும் லீடர்ஷிப் எடுக்காதீங்க. அப்படியே கரெக்ட்டா போயிட்டு கரெக்ட்டா வந்தீங்கன்னா நல்லது. ஏதாவது ஒரு பதவி கிடைக்குது, அது கிடைக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிக்கலாயிடும். கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருகுது. கொஞ்ச காலமாவே உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லன்னு ஒரு குறையா இருக்கீங்க. கண்டிப்பா மாறும். நல்லது நடக்கும். கொஞ்ச காலம் பொறுத்து இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரத உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல கோபம் ஜாஸ்தியா இருக்குது. அதை குறைச்சிட்டு விவேகமா செயல்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கவனிச்சு செயல்படுங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். செவ்வாயோட ஜெயந்தி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புண்ணியம் கிடைக்கும். குபேரன் யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சனி பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவானும், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதனும், 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதனோட பயிற்சி. புதன் 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு வந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 4ஆம் தேதி காலையில 9:55 இருந்து 6ஆம் தேதி இரவு 11:25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நிறைய நடக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திலையும் வருமானத்திலையும் தடை பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதை நிவர்த்தி பண்றதுக்கு ராகு காலத்துல காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ராகு காலத்துல காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நான் இது வரைக்கும் போனதில்ல, ஆனா இனிமே போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அது ராகு காலத்துல போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்க எந்த கிழமை போனாலும் ராகு காலத்துல காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்ப ஒரு மாற்றம் நடக்கும். அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். குடும்ப அமைதிகள் கிடைக்கும். இல்லைன்னா என் குடும்பத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க, எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது. ஒரு கொஞ்ச காலமாவே எனக்கு எந்த ஒரு வருமானமும் வரல. நான் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டாந்து விட்டுரும் கும்பராசிக்காரங்களுக்கு. எத தொட்டாலும் தடை வந்து நிற்கும் முன்னாடி. செலவு அளவிட முடியாது. ஒரு செலவு சமாளிச்சுட்டா அடுத்த செலவு ரெடியா வந்து நிற்கும். இது உண்டா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா தீர்வு இருக்குது. ராகு காலத்துல காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சும்மா போய் சாமி கும்பிட்டு வந்துடக்கூடாது. என்ன அந்த காளியம்மன் மனசு குளிர வேலைகள் செஞ்சுட்டு வரணும். என்ன பண்ணணும், எப்பவுமே காளியம்மன்னா லெமன் தான். எலுமிச்சம்பழத்துல விளக்கு வைக்கலாம். ஓகேவா? விளக்கு வைங்க. அதுலயும் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பின்னாடி திருப்பி வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அந்த பழத்தை புழிஞ்சு விட்டு அந்த சதை பகுதியை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் எரிஞ்சா கூட போதும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க வைங்க. நான் ஏற்கனவே எலுமிச்சம்பழ விளக்குன்னு ஒண்ணு போட்டிருப்பேன் வீடியோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. நான் கட்டாயம் அந்த வீடியோ பார்க்கறதுக்காக இந்த விஷயம் சொல்லல. அதையும் உங்களுக்கு நோட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன். எலுமிச்சம்பழத்தை 2ஆ கட் பண்ணி அந்த உள்ள இருக்கிற சதையெல்லாம் எடுத்துட்டு கத்தியில அப்படியே சொன்னீங்கன்னா வந்துரும். அப்படியே பிச்சு விட்டு முடிந்த அளவு அதை அப்படியே அதை அப்படி திருப்பி இப்படி சீவி விட்டீங்கன்னா அந்த சதையெல்லாம் வந்துரும். அதை மறுபடியும் ரெடி பண்ணி விட்டு அப்படியே ஒரு விளக்கு எண்ணெய் ஊத்தி அது தனியா நிக்காது. அதுக்கு ஒரு எம்டி விளக்கு, மண் விளக்கு வாங்கி வச்சு அது மேல அதை நிக்க வச்சு
எண்ணெய் ஊற்றி பெருத்திடுங்க. ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து சிட்ரிக் அமிலம் கிடைக்கும். எண்ணெயும் சிட்ரிக் அமிலமும் சேரும் போது ஒரு வாயுவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை எரிக்கும் போது, அந்த சுவாசிக்கும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் தோன்றுமா கொஞ்ச நேரம். புரியுதுங்களா? அதனால அந்த விளக்கு பெருத்திட்டு நீ கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. இதை கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். பணத்தடைகள் நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்துல சண்டைகள் குறைஞ்சி நிம்மதி கிடைச்சிடும். மெயின் வந்து சண்டையும் நிம்மதியும் கிடைக்கணும். ஓகேவா? சண்டை குறைஞ்சி நிம்மதி கிடைக்கணும். ஓகேவா? அதுதான் தீர்வு. இல்லைன்னா அதாவது எப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு பயத்திலே இருப்பீங்க. அது மாறணும் இல்லையா? அதற்காக தான் இதை செஞ்சு பாருங்க. கடவுளோட அனுகிரகத்தை உணர்வீங்க. நல்லது நடக்கிறத தெரியும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யற இடத்துல ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர் ஜாஸ்தி ஆவாங்க. புதிய விஷயங்கள் நோக்கி பயணம் ஏற்படும். நல்லது நிச்சயம் நடக்கும். வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கோபத்தை குறைச்சி நிதானமா இருந்தீங்கன்னா நல்லதுகள் எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் அவசரப்படுறீங்க. பொறுமை ரொம்ப தேவைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்களா உங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. உங்க ஜாதகம்னா ராசிக்கு இப்ப கோச்சார பலன். சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால காரிய தடை தாமதம் ஏற்படும். உடம்பு பிரச்சனைகள் கொடுக்கும். வண்டி வாகனத்துல ரிப்பேர் ஆகும். சரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்துடுறது இன்னும் நல்லது. அதே சமயத்துல கௌரவ குறைச்சலான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. இந்த வாரத்துல குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைங்க பேச்சை கேளுங்க. குழந்தைங்க சொல்ற விஷயத்துக்கு கவனிச்சு செயல்பட்டீங்களாவே பல காரியத்துல வெற்றி அடையலாங்கிறது தான் உண்மை. குழந்தைங்க கூட போக்குவரத்து பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்கு அதிகம் செலவு பண்ணுங்க. ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவும் குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செலவு செய்யுங்க. நல்லது நடக்கும். நீண்ட கால ஒரு ஆசை இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் தேவைன்னு ரொம்ப காலமா திட்டமிட்டு இருக்கிறீங்க. அது இன்னும் கொஞ்ச காலத்துல அது ரெடி ஆக போகுது. அதுக்கு நீங்க தயார் நிலையில வந்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடையா இருக்குது. அந்த தடை நிவர்த்திக்கு தான் காளி தேவிக்கு விளக்கு. அதை பண்ணுங்க. நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் நீச்சம்னா கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் பஞ்ச தீபம் போட்டு வாங்க. நல்லது நடக்கும். மாணவியருக்கு நட்பால விரோதம் பகை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் தேவை. வண்டி வாகனத்துல எச்சரிக்கை. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பதான் கவனிச்சிருக்கீங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லது. உங்க கூட அதாவது அன்பா பழகிட்டு இருக்கிறவங்களே இப்ப எதிரியா மாறிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் மாட்டிடும். செலவுகள் ஜாஸ்தியாகும். இப்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கடன் கொடுக்கிறவரும் தடுமாறுவாரு. கடன் கேட்கறதுக்கும் தடுமாறுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப இருப்பீங்க. இந்த வாரத்துல பண செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரம். சிக்கனமா செலவு பண்ணி நல்லது ஏற்படுத்திக்கோங்க. உறவுகள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வுல வருத்தம் தகரக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்னது நடக்கும். அதை நினைச்சுக்கிட்டு பெரிய சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல எதிரிகளோட தொல்லைகள் ஜாஸ்தியா இருக்குது. கூட பழகின நண்பர்களே எதிரியா மாறுவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. காளி வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பா இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில ராகு பகவான் இருப்பாரு. 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், 7ல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சனியும் வக்கரமா இருப்பாரு. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்கிறத நம்புங்க. 6ஆம் தேதி நைட்ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு சந்திர பகவான் 5, 6, 7, 8ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்றாரு. இந்த 7 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடங்கிறது தான் கொஞ்சம் சரியில்லை. 6ஆம் தேதிக்கு நைட்ல இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அதனால வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து சனி, ஞாயிறு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத இந்த வாரம் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். அதனால வாரம் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமம் நினைச்சு பயந்துக்காங்க. கடைசியா தான் வருது. ஒரு எச்சரிக்கையா வச்சுக்கோங்க. இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த புதன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. புதன் பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுதான். காரணம் 4, 7க்கு அதிபதி 6ஆம் சூரியன் கூட இணைகிறாரு. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரு கட்டம் கட்ட போறாங்க. உங்க மேல ஒரு குற்றம் சொல்ல போறாங்க. இதுக்கேப்பா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு நினைக்காதீங்க. வருந்த தகுந்த ஒரு விஷயம் தான். அதனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு பண்றது நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் மாட்ட விட்டுரும். குடும்பத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டுன்னா தெரிய வந்துடும். ரகசியம் வெளியாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். யாருக்கும் தெரியாம இருக்குதுன்னா இந்த வாரத்துல தெளிய வந்துடும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆரம்பத்திலே நாமளே ஓப்பனா கொஞ்சம் சொல்லி விட்டுறது நல்லது. அது புரிஞ்சுட்டுனா நல்லது.
சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்லதுகள் நடக்கும். புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. பண வரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் லோன் சம்மந்தமாக எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் அரசாங்க சலுகைகளை பெறலாம். நல்லது நடக்கும். ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிற மூலியமா வேலைகள் ஈஸியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில அதிக பலு இருக்கும். கூட ஒர்க் பண்றவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லாம சிக்கலை உருவாக்குவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். வேலையில ப்ரமோஷன் இருக்குது. எதிர்பாராத பண வரவு வந்து சந்தோஷம் இருக்கும். நீண்ட காலமா ஒரு காசை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது இந்த வாரம் திடீர்னு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. அதே சமயத்துல இந்த வாரம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு அளவிட முடியாது. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமா இருக்குது. இஷ்ட தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடவுளோட அனுகிரகத்தால நல்லது நிச்சயம் நடக்கும். ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரும். அதன் மூலியமா நல்லது நடக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது. திடீர் வாய்ப்பு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதை ஏற்றுக்கோங்க. பெரிய நட்சத்திரம் கூட பழகக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. அதன் மூலியமா காரிய வெற்றியாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி ஃபேமிலியிலிருந்து வரன் தேடுவீங்க. ஈஸியா கிடைக்கும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறையுது. விளையாட்டுலயோ இல்ல மற்ற விஷயங்களோ ஆர்வம் அதிகரிக்குது. அது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு மீண்டும் உங்களோட நல்ல பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லது நடக்கும். தேவையில்லாத சிநேகிதர் கூட சேர்ந்து கெட்ட பேர் ஏற்படுத்திக்க வேண்டாம். கவனம், எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை வந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கூட சண்டை சச்சரவு வரதுக்கு தயாராகுது. வீண் பழி சொல் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நிம்மதி கொடுக்கும். இந்த வாரம் இறுதியில் தான் சந்திராஷ்டமம் இருக்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வார இறுதியில குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கூட எந்த விஷயம்னாலும் பேசி தீர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தாரிடம் ரொம்ப நல்லவங்க நினைச்சு பழகிட்டு இருக்கீங்க. அவங்களே உங்களுக்கு எதிராக மாறிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த வாரத்தெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனை கேட்டு முடிவு பண்ணுங்க. நல்லது. உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிறது இன்னும் நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு அவமரியாதை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பீங்க. கவனம், எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் 3ஆம் படை சந்திரனை தரிசனம் பண்ணுங்க. அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாயோட ஜெயந்தி வருகிறது. முருகன் வழிபாடு பண்றது நல்லது. விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளால மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.